ஓகே, குட் ஆஃப்டர்நூன். சரி, இப்ப ஐஏஎஸ்க்கு படிக்கணும் அப்படிலாம் சொல்றோம்ல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அக்டோபர் 15 சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்பாங்க. அங்க பார்த்து என்ன இப்படி பண்ற? சரி, இப்ப பாரு, இந்தியா முழுவதும் உள்ள தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நடைமுறைக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சான். அதாவது ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்து, சட்டம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது, பரவாயில்ல, ஜஸ்ட் தகவலை புரிஞ்சுக்கோ. ஓகேயா? சோ அப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு ஒரு விஷயம் நடந்து. 2020, எஸ் 20 இயர்ஸ் ஆயிடுச்சான். 20 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதுதான் பார்க்க போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, சோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது, இது நடைமுறைக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா, சோ இது பாஸ் பண்ணது நம்ம இந்தியாவுடைய பாராளுமன்றம். சோ எதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இந்த விஷயம் எந்த யூடியூப்லயும் வந்திருக்காது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் கர்பதேஸ் சொல்லுது, தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் எது மூலியமா வந்திருக்குன்னா, தகவலின் சுதந்திரம் இல்லைன்னா அதாவது ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் பெறுறதுக்கான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா 2002ல அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் 2005ல இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் எல்லா தகவலையும் இலவசமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் அந்த விஷயமே. ஸோ அதுவும் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஸோ அதாவது ஒரு வெளிப்படை தன்மைக்காகவும் அதே நேரத்துல நல் ஆளுகைக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க, குட் கவர்னன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பண்ணக்கூடாது, நீ உட்காந்து கிளாஸ் கவனி, சரியா? சரி, இப்ப ஸ்கோப் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி வந்து இந்த தகவலை வந்து பெறலாம், யார்கிட்ட இருந்து பெறலாம், ஓகேங்களா? எப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். யார்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள். ஓகே, சோ அடுத்தது சட்ட ரீதியிலான அமைப்புகள், எல்லாத்துக்கும் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், எல்லாத்துல இருந்தும் நம்மளால தகவல்களை பெற முடியும். சரி, இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சில அதாவது சம் ஆர்டிகிள்ஸ் கொடுத்திருப்பாங்க, சம் செக்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டோம். செக்ஷன் 22 ஆர்டிஐ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா சட்டத்துக்கும் மேலதான் வச்சிருக்காங்க. தகவல் என்பது மனுஷனுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலதான் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அண்டர் செக்ஷன் 22 the RTA Act overrides all other laws that may restrict access to information. ரைட்? அடுத்தது, இதுக்கு கான்ஸ்டிடியூஷனா சட்ட ரீதியில ஏதாவது ஒரு சில இது கொடுத்துருக்காங்களா, அங்கீகாரம் வழங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஆர்டிஐ என்பதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 19, அதாவது சுதந்திர உரிமைகள்னு கொடுத்துருப்பாங்கல்ல. சுதந்திர உரிமைகள்லாம் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா நீ எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், அதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. ஓகேயா? ஃபுல் ஃப்ரீடம் எல்லாம் கிடையாது, தக்க இடத்தில் தகுந்தவாறு பேச வேண்டும், அதுதான் உரிமை. ஓகேங்களா? இஷ்டத்துக்கு போறது சுதந்திரம் அல்ல, ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆர்டிகல் 19 பத்தி ஒரு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ ஒரு வீடியோன்னு சொல்லிட மாட்டேன், நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டிகிள் 19ல நல்லா கவனிங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உரிமை மற்றும் கருத்து சொல்றதுக்கான சுதந்திரம். ஓகேங்களா? பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் பற்றி இந்த 19ல வந்து சொல்லியிருக்கோம். இந்த 19ல மொத்தம் 7 இருந்துச்சு, அதுக்கடுத்து 6, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எடுத்து நீக்கம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எடுத்து 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. ரைட்? சோ அது பத்தி நம்ம அடுத்து பார்க்கணும். இப்ப ஆர்டிஐ பத்தி நான் சொல்றேன். சோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா, தகவல் அறியும் உரிமை என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையிலான ஒரு சுதந்திரம்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் அஸ் இம்ப்ளிசிட் இன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து தெரிவிக்கும் வண்ணம் உள்ள சுதந்திரத்தின் அந்த சாளரம் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்டு பை அப்படின்னு சொல்லிட்டு 2 சட்டம், 2 ஆர்டிகிள் இருக்கும். நம்மளால ஒரு தகவலை பெற முடியவில்லை என்றால் ஆர்டிகிள் 32 சுப்ரீம் கோர்ட்லயும், ஆர்டிகிள் 226 ஹைகோர்ட்ல போய் வழக்கு தொடுக்க முடியும். ரைட்? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை பத்தி இவ்வளவு விஷயம் இருக்கு, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஆர்டிஐ வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் படி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்கனவே ஆர்டிகிள் 19 சொல்லிட்டேன், ஆர்டிகிள் 32, ஆர்டிகிள் 226, அதன் பிறகு சமத்துவ உரிமை என்பதன் கீழ் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கீழே ஆர்டிகிள் 14 வரும். வாழ்வாதார உரிமை மற்றும் சுதந்திர உரிமை லிபர்ட்டி அப்படிங்கிறது கீழே ஆர்டிகிள் 21 உள்ளுக்குள்ள வரும். சரி, இப்போ ஒருத்தருக்கு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வேணும். இப்போ ஒரு குறிப்பா வந்து இந்தியாவுல எங்கெங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் நடக்குது, இந்தியாவுல தமிழ்நாட்டுல
எத்தனை வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல முதலீடுகள் வந்துள்ளது, எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது, எந்தெந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களை பெற முடியும். அதுக்கு தான் மாநில தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம்னு இருக்கு. தேர்தல் ஆணையம் எப்படியோ அதே மாதிரிதான். சோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல தகவல் கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும். உங்களுக்கு இதுக்கு டைம் ஃப்ரேம்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ ஒரு கலெக்டர் ஆபீஸ்லயோ இல்ல தகவல் ஆணையத்திடமோ போய் நீங்க வந்து ஒரு தகவலை பெற விரும்புகிறீர்கள்னு வச்சுக்கோங்க. அது நார்மல் ஒரு ஒயிட் பேப்பர்ல A4 சைஸ் பேப்பர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்க வந்து கேட்கலாம். ஒரு கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டியே நீங்க வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுடலாம். ஸோ அதுக்கு A4 சீட் இருந்தாலே போதும். ரைட். 30 நாள்ல பொது தகவல்களை அவர்கள் வழங்கி ஆக வேண்டும். 30 நாள் தாண்டி போயிருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் 250 ரூபாய் ஃபைன் விழுகும். அதிகபட்சமா 25,000 ரூபாய் வரைக்குமே ஃபைன் வந்து இருக்கும். அதுக்கு மேல சில ப்ரொசீடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். சோ அப்ப ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபாய் ஃபைன். இந்த 30 நாள் தாண்டிருச்சுன்னா 250 rupees ஃபைன் பே பண்ணணும். யாரு? நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட அரசு அலுவலர் நமக்கு வந்து பே பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப தகவல் ஈஸியா கொடுப்பாங்களா இல்லையா? வேகமா கொடுப்பாங்களா இல்லையா? 30 நாள்ல பொது தகவல்கள், பொது கேஸ் ஆயிருச்சுன்னா கொடுப்பாங்க. இல்ல அது வந்து லைஃப் ஆர் லிபர்ட்டி சம்பந்தப்பட்டது, ஆர்டிகிள் 21 சம்பந்தப்பட்டது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக 48 மணி நேரத்துல தகவலை வழங்கி ஆக வேண்டும். ஓகே, அதுக்கும் அதே ஃபைன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், கொடுக்கலாம். ரைட். சரி, இப்ப இந்த ரெண்டு இதை பாருங்க. தகவல் வந்து எல்லா விஷயத்துக்கும் கொடுத்துருவாங்களான்னா இல்ல, சில விஷயத்துக்கு தான், அதாவது சில விஷயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அது என்னென்ன? சோ அதுக்கு தான் வந்து எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிஸ்க்ளோசர். டிஸ்க்ளோசர்னா வழங்குதல்னு அர்த்தம். வழங்குவதிலிருந்து விலக்கு. எதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்ட சாவரின் சம்பந்தப்பட்டு ஒரு சில விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாவர்னிட்டி சம்பந்தமான சில விஷயங்கள், அது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆர் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் மூலோபாய மற்றும் அல்லது பொருளாதார நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபாரின் ரிலேஷன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு வர்த்தகம், என்ன மாதிரியான பேச்சு, அதெல்லாம் வந்து கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஓகேங்களா? சோ வெளிநாட்டு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்கலாம், அதை பாதிக்கிற மாதிரி விஷயத்தை கேட்க முடியாது. ஓகே, சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இதுல இருந்தும் தகவல் பெறலாம். எப்போது அப்படின்னு கேட்டா, அதாவது இப்ப சொன்னோம்ல, இதுல இருந்து தகவல் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதிலிருந்தும் தகவல்கள் எப்போது வெளியிடப்படும், பெறலாம் என்றால் இங்க பாருங்க, செக்ஷன் 8 கீழ் 2 இதுல அலோ டிஸ்க்ளோசர், அதாவது தகவல்களை வழங்கலாம் எப்போதென்றால் if public interest outweigh potential harm to protected interest. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு தகவல் வந்து கொடுத்தா பாதிப்பு ஏற்படும், அந்த தகவல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாதிப்பை விட பொது நலன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தகவல் கொடுக்கலாம். அதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட நலன்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை விட, அதாவது பாதுகாக்கப்பட்ட நலன்கள்னா இதெல்லாம், இதுக்கு ஏற்பட்ட தீங்கை விட பொது நலன் அதிகமாக இருந்தால் வெளிப்படுத்தலை அனுமதிக்கிறது. டிஸ்க்ளோஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுதா? சோ அப்ப இந்த ரெண்டு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே சார் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது வந்துச்சு, 2005, இவ்வளவுதான சார் விஷயம், இதுக்கே சார் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கண்ணா பழைய டிஎன்பிஎஸ்சிக்கு கூட ஓகேன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கே நான் இவ்வளவு டீட்டெயிலா இருப்பேன். இப்போ புது டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னும் டீட்டெயிலா நம்ம படிக்கணும். ரைட். சரி, இப்ப இங்க பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமாக சில விஷயத்த வருது பாருங்க. சோ அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப ப்ரொடெக்டிவ் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சோ இங்க சாரி, ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் சட்ட ரீதியிலாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா தான் தகவல் பெற முடியுமா? இல்ல, தானாகவே சில தகவல்களை வெளியிட வேண்டும். குறிப்பா வந்து இப்ப திரு சகாயம் IAS அவர்கள் முன்னுதாரணமா இருப்பார். தன்னுடைய சொத்து விவரத்தை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அது ஒரு ரூல் வந்துச்சு. நீங்க நினைச்சா ஒரு IAS ஆபீசருடைய சொத்து மதிப்பு என்ன என்று கூட தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். பிரதமரின் சொத்து விவரங்கள் தெரிஞ்சுக்க முடியும், முதல்வரின் சொத்து விவரங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? சோ என்எஸ்ஜி கமாண்டர் எத்தனை பேர் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப அதாவது அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. ஓகே, புரிஞ்சா? சோ இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப எப்படி திரு சகாயம் அவர்கள் தானாகவே முன்வந்து வெளியிட்டாரோ அது போல ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசர்னா தாமாக முன்வந்து வெளியிடுதல். எல்லா பப்ளிக் அத்தாரிட்டிஸும், அதாவது எல்லா அரசு அலுவலர்கள், அரசு தலைமையில இருக்கிறவங்க மஸ்ட் டிஜிட்டைஸ் ரெக்கார்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் பப்ளிஷ் இன்ஃபர்மேஷன்.
கண்டிப்பாக அதை வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கணும், ப்ரோஆக்டிவா தாமாக முன் வந்து கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் வந்து ரெக்வஸ்ட், அதாவது ஒரு மனு போட்டு தான் வந்து தகவல் பெறணும்னு எல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்களா எல்லாமே சொல்லிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் எப்போ திருத்தப்பட்டது? வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 2005 வந்தது, 2025 முடியுது. ஓகேங்களா? சோ இப்ப 2019 ஒரு தடவை இதை அமெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த சேலரி சோ அண்ட் அவங்களுக்கான அந்த பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது 5 வருடம் 6 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்க முடியாது. இது என்ன சார் 5 வருஷம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த திருத்தம் தேர்தல் ஆணையர்களுடன் நிலையான பதவி காலம் 5 ஆண்டுகள் மற்றும் சம்பள சமத்துவத்தை நீக்கியது. ஒரு சில பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் இருக்கும், 4 ஆண்டுகள் இருக்கும், 6 ஆண்டுகள் இருக்கும். மோஸ்ட்லி 5 ஆண்டுகள் உட்பட்ட பதவிகள் கிட்ட இருந்தெல்லாம் நம்ம தகவல் பெறலாம் அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை எடுத்தாங்க. அப்ப யார்கிட்ட வேணாலும் இருந்து தகவல் எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அண்ட் இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க, இட் vested powers in central government to determine term of service, tenure and allowance for CIC and ICC. அதாவது இத மூலியமா, இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா மத்திய அரசு இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த தகவல் ஆணையர்கள் சொல்லுவாங்கல்ல, தலைமை தகவல் ஆணையர்கள் மற்றும் தகவல் ஆணையர்கள், அவர்களுடைய அந்த பதவி காலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கும் அதே தான். ஓகே, உங்களுக்கு புரியும் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. சோ இது ஆர்டிஐயின் கட்டமைப்பின் நிறுவன சுயாட்சியை, அதாவது அட்டானமியை வந்து பாத்தீங்கன்னா குறைப்பதாக கருதப்பட்டது. இது வெளிப்படைத்தன்மை ஆதரவாளர்களிடையே கவலையை எழுப்பியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்டே எல்லாம் பார்த்துக்கும்னா அப்ப இந்த தகவல் ஆணையர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்படி வந்து ஒரு பிரதமர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு ஆர்டிஐ அந்த ஆர்வலர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இங்க வாங்க, நான் இது என்னன்னு திருப்பி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இப்ப இதன் பேர்ல ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. ஓகேங்களா? ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான இருக்கக்கூடிய கமிஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கமிஷன் அப்படிங்கிறது ஆட்ஹாக் கமிஷன், பெர்மனன்ட் கமிஷன் இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. சோ இப்ப வந்து ஆட்ஹாக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வந்து போயிடும். இப்ப கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக ஒரு நபர் கொண்ட ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. சிபிஐ விசாரிக்கும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அந்த ஆணையம் கலைக்கப்பட்டுருச்சு. ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த மரணம் தொடர்பான சில விஷயத்தை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. ஓகே, சோ அதே மாதிரி கல்வி தொடர்பான ஒரு சில ஆணையம். ஓகேங்களா? சோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. சோ இது எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு ஆணையம் வந்து இருக்கும். இப்ப மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் விசாரிச்சுட்டு போயிடும். ஓகே, ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கும். எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், தேர்தலுக்காக நிரந்தரமா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இந்த கமிஷனும். ஓகேங்களா? சிவிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி பல கமிஷன்ஸ் இருக்கு. சோ கமிஷன்ல 2 வகை தெரிஞ்சுக்கோங்க. அதுல எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடியது ஒண்ணு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சா, அந்த ஆணையம் முடிஞ்சிருச்சு, ரைட்? சோ இப்ப இந்த தகவல் ஆணையம் என்பது மத்திய அரசு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கும், அதுக்கு அடுத்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கு. ஓகே, ரெண்டுமே கொஸ்டின் கேட்பாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 10 பேர், அதாவது அதிகபட்சமாக 10 பேர் இருக்கலாம். அப்ப 8 பேர் இருந்தா தப்பு இல்லையா? இருக்கலாம். 7 பேர் இருந்தா, உங்களுக்கு புரியுதா? 10 பேர் வரைக்கும் அப் டு 10, புரியுதா? அப் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பொருள். சோ அப்ப 8 பேர் இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையானா பிரச்சனை இல்ல, 5 பேர் இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப மினிமம் சொல்லல, அதிகபட்சமா 10 பேர் வரைக்கும் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, அவங்களை யார நியமிப்பார்? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். புரியுதா? அவர்களை அப்பாயிண்ட் பண்றது குடியரசுத் தலைவர். சோ அப்ப யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி வரும். இந்த கமிட்டி பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஃபார்ம் ஆகி போயிடும். ஓகேங்களா? அந்த கமிட்டியில யார் யார் இருப்பாங்க பாருங்க. பிரதமர், அவர் தான் தலைவர். ஓகே, எதிர்கட்சி தலைவர், அதுவும் எதிர்கட்சி எங்க? லோக்சபாவில எதிர்கட்சி தலைவர். இது பல கிரிட்டிசைஸ் இருந்துச்சு. ஏன்னா எதிர்கட்சி ஆகணும்னா 10% அங்க சீட் இருக்கணும், அப்பதான் எதிர்கட்சி. அது இல்லாத பட்சத்துல லோக்காயுக்தா அமைக்க முடியாமல், லோக்பால் அமைக்க முடியாம அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்ப சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு உங்களுக்கு அடுத்து அதிகமா இருக்கக்கூடிய கட்சியே எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. சோ அதன் அடிப்படையில வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா அண்ட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர், யாராவது ஒரு கேபினெட் மினிஸ்டர், மொத்தம் 3 பேர் அடங்கிய இந்த கமிட்டி ஒருத்தரை, அதாவது ஒரு சிலரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேரை வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஃபில்டர் பண்ணி ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ அவங்களோட டென்யூர், அதாவது பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா மத்திய அரசு நினைக்கும் வரைக்கும். ஓகேங்களா? அல்லது 65 வயது வரைக்கும். நல்லா கவனிங்க. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2 வருஷம்னு சொல்லுதுன்னா அந்த 2 வருஷம் இருப்பாரு. இல்ல 65 வயசு வரைக்கும் அவங்க சொன்னா அந்த காலம் மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது அவங்க சொல்ற வரைக்கும் இருக்கலாம்.
65 வயதுக்கு அப்புறமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா இருக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? அதிகபட்சமா 65 வயசு வரைக்கும் தான் அவங்களால இருக்க முடியும். ஆனால் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வயசு தான் ஆகுது. ஓகேங்களா? இல்ல 58 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம், தப்பு இல்ல. ஒருத்தர் வந்து 63 வயசு ஆகுதுன்னா அதிகபட்சமா 2 வருஷம் தான் இருக்க முடியும். சிலர் 50 நாள் கூட இருப்பாங்க. சோ அந்த காலம் வரை உங்களுக்கு புரியுது இல்ல? சரி, இப்ப அடுத்தது உங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ அதுக்கு முன்னாடி இது புரிஞ்சிருச்சா? சோ இப்ப நான் இங்க வர்றேன் பாருங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைக்குது? அவர்கள் நினைத்தால் அந்த டேர்ம் ஆஃப் சர்வீஸ் அவங்க என்னென்னலாம் பவர், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பதவி காலம், அவங்களுடைய அலவன்ஸ், எவ்வளவு சம்பளம், சோ இதெல்லாம் தீர்மானிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. சோ அப்ப இதுதான் அது. சோ அப்ப இப்படி ஒரு கைத்துல வந்து பாத்தீங்கன்னா இறுக்கி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியுமா? எல்லா தகவலையும் மனசாட்சியோட கொடுக்க முடியுமா? சரியான தகவல்களை கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஓகே, சரி. அதனாலதான் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்ப வரலாம் இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நல்லா கவனிங்க. மாநிலத்துல இருந்து ஏதேனும் ஒரு தகவல் விஷயம் தொடர்பான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ணலாம். ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதை விசாரிக்கலாம். ஓகே, ஆர்டிஐ கீழே ஒரு அப்பீல் கம்ப்ளைண்ட்டும் வந்து இருக்கும், அப்பீலும் வந்து பாத்தீங்கன்னா போகும். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக இருந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 2023 இருந்து 2025 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இவர் தான் லாஸ்ட், இதுக்கப்புறம் யாரும் இல்ல. ஓகேங்களா? ஸ்ரீ ஹீராலால் சமாரியா, ஹீராலால் சமாரியா இவர் தான் வந்து அட் பிரசன்ட் ஆர் லாஸ்ட் அப்படிதான் சொல்லணும். இந்த 2025 வரைக்கும் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? சரி, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிமையியல் நீதிமன்ற நீதிபதியுடைய அதிகாரம் இவருக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இவர் சம்மன் பண்ணலாம், விட்னஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். இவராவே முன் வந்து சுமோட்டோ கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு தகவல் சம்பந்தமான ஒரு சில விஷயம் இருக்குன்னா தாமாகவே முன் வந்து வழக்கு விசாரிக்க முடியும். அந்த அதிகாரம் இவருக்கு இருக்கு. யாருமே கம்ப்ளைண்டே பண்ணலாம் கூட விசாரிக்கலாம். ஓகே, சோ இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இங்க நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்குள்ள நம்ம போனோம்னா இங்க பாருங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய இது வரும். அபிஷியல் பேஜ் பாது, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபிஷியல் பேஜ். இதுதான் அவங்களுடைய பில்டிங் போல. ஓகே, சோ அதுல இப்ப யார் யார் இருக்கிறாங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் யார் இருந்தாங்க, கடைசியா டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ 2005 ஆரம்பிச்சாங்களா இந்த இது. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு லாஸ்டா யாருன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 2025 போன மாசம் தானே, 13/9/2025 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் கொண்டு வரல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தகவல் ஆணையர்கள், அது தலைமை ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், இவங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இப்ப வரைக்கும் யார் யார் இருக்கிறாங்க? 2016 இந்த லாஸ்ட் இப்படி போனோம்னா வரும் யார் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, 2023 வரைக்கும் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவர் ஆல்ரெடி 2023 வரைக்கும் தகவல் ஆணையராக இருந்து அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தலைமை தகவல் ஆணையரா இருந்திருக்காரு. 2023 வரைக்கும் இருந்திருக்காரு. 5/11 அங்க இருந்து பாத்தீங்கன்னா 5/11 இங்க 6/11 இருந்து 13/9/2025 வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா, சீஃப் கமிஷனரா இருந்திருக்கிறாரு. ஓகே, சரி. இப்ப மாநில தகவல் ஆணையத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரிதான், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கு தகவல் ஆணையம். தமிழ்நாட்டுக்கும் சேம் தான். ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு இருப்பாங்க. அதிகபட்சமா ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 11, 1+10 மேக்சிமம் 10. ஓகேங்களா? சோ மொத்தம் அதிகபட்சமா 11 பேர் இருக்கலாம், தலைமை ஆணையரையும் சேர்த்து. ஓகே, சோ இவங்க இல்ல யார் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்றது கவர்னர், பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் ஒரு கமிட்டி போட்டு. சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, கேபினெட்ல இருந்து ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. ஓகேங்களா? மொத்தம் 3 பேர். அங்க சென்ட்ரல்ல எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கும். சிஎம், அப்போசிஷன் லீடர், அதாவது இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும், எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏதேனும் ஒரு கேபினெட் அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. அவங்க தேர்ந்தெடுத்து ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணுவாங்க, ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவரை வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? சரி, அவங்களுடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பப்ளிக், அது பொது வாழ்வில் ஒரு எமினன்ட் பர்சனா இருக்கும். இந்த எமினன்ட் அப்படின்னா எமினன்சின்னு கொடுத்துருக்காங்களா, இது உங்களுக்கு கொஸ்டினாவே கேட்கலாம். எப்படி வெட்டீரியன் அப்படின்னு பார்த்தோம், கொஸ்டின் வரும்பா, வெட்டீரியன் சொல்லியிருந்தேன். அதே கேள்வி கேட்டுட்டாங்களா? வெட்டீரியன் மியூசிஷியன் இளையராஜா who played a symphony அப்படின்னு வரும். வெட்டீரியன் மியூசிஷியன் ஏஆர் ரஹ்மான் secure the golden globe award, secure the ஆஸ்கார் அவார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ வெட்டீரியன்னா வந்து திறனாளர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எமினன்ட்னாலும் வரும். எமினன்ட்னாலும் வந்து அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா வல்லுநர்னு அர்த்தம், அதிக அனுபவம் கொண்டவர்னு அர்த்தம். எமினன்ஸ்னா எமினன்ட் பர்சன், EMINENT, எமினன்ட் பர்சன் சொல்லுவாங்க. இப்போ இந்த யூடியூப்ல இந்த இதுல டிஎன்பிசில ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது he is an eminent person அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு நபர் பொது வாழ்வில்
அதிக அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும். பொது வாழ்வில்லாம் வந்து குடும்ப நல வாழ்வில் அதெல்லாம் இல்லை. கவர்மெண்ட் ஓரியன்டான விஷயத்திலையும் சரி, பப்ளிக் லைஃப்லையும் மக்களை பத்தி சொல்றதுலயும் ரீசர்ச் பண்ணிருக்கணும், ஆர் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பட்டவரா இருக்கும். ஓகேங்களா. அண்ட் பொலிட்டிக்கல் சம்பந்தம் இல்லாதவரா இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. வித் நாட் அஃபிலியேட்டட் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கட்சி தொடர்பு இல்லாதவராகவும் அதே பலந்தரும் அந்த ஜாப்லயோ இல்லாதவரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி மத்திய தகவல் ஆணையமோ அதே மாதிரிதான் மாநிலத்துக்கு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், இங்க பாருங்க, அஃபீஷியல் வெப்சைட் தான். இந்த வெப்சைட் குள்ள போவோம். இது வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம். யார் யார் தகவல் ஆணையரா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. கடைசியா வந்து 2022 தான் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கமிஷன் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். கடைசியாக 2022 திரு ஆர் ராஜகோபால் IAS அவர்கள் இருந்திருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்னு வர்றேன். இது பாருங்க, இது இப்ப இருக்கக்கூடியவங்க, ரைட்டா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா 2023 இவங்கெல்லாம் பாருங்க. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இங்க கொடுத்துருக்காங்களா, ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உறுப்பினர்கள், தகவல் ஆணையர்கள். ஓகேங்களா. ஸோ யார் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் அசம்ஷன் 16/6/2023. இது வெப்சைட்ங்கிறதுனால டவுன்லோட் இப்படி ஜூம் பண்ணல, ஜூம் ஆகல. ஓகேங்களா, ஜூம் ஆகல, ஜூம் பண்ணலாம். ஓகே, புரியுதா. ஸோ கொடுத்துருக்காங்க இந்த டேட் பாருங்க. திரு MD ஷக்கீல் அக்தர் IPS ரிட்டையர்டு, இவர் தான் வந்து ஆணையராக இருக்கிறார். ரைட். ஸோ இதை தாண்டி வேற யாரும் இல்லை. இதுதான் தகவல். இதுக்கு முன்னாடி வந்து 23ல 22ல ஒருத்தர் இருக்கிறார், ராஜகோபால் அவர்கள். அதுக்கு அடுத்து இங்க இருந்து 23. ஸோ கரண்ட் டேட்டா அப்படிங்கிறது அஃபீஷியல் வெப்சைட்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா வேற கூகுள்ல போய் தேடலாமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஓகேங்களா, இல்ல. ரைட். ஸோ இவ்வளவுதான் தகவல். ஒரு முழு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 360 டிகிரி கிடைச்சிச்சா? இதுதான், இப்படிதான் எல்லாத்தையும் படிக்கணும். நீங்க GS ஃபுல்லா குரூப் 4க்கு இப்படி படிச்சாதான் உங்களால வரக்கூடிய GS எளிதா அணுக முடியும். நம்ம கற்பது இப்படிதான் நான் கிளாஸ் கொடுக்க போறேன். பேட்ச் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பேட்ச் டீடைல்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோல நான் நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த வீடியோல எல்லா தகவலும் சொல்லியிருப்பேன். ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்னு ஒரு சிலர் வந்து பர்சனலா வாட்ஸ்அப்லயும் கேட்டிருக்கீங்க, அண்ட் வந்து டெலிகிராம்ல கேட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஃபீஸ் வந்து இன்னும் ஸ்கெடியூல் போட்டதுக்கு அப்புறம் நான் ஃபுல், அதாவது அதிகாரமான ஒரு ஃபீஸை நான் வந்து சொல்றேன், அதிகாரப்பூர்வமான ஒரு ஃபீஸை சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 3000 இருக்கும். சார் 3000 நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா, நவம்பர்ல ஆரம்பிச்சு அடுத்த நவம்பர் இல்ல, அடுத்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஓகே, ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஒரே பேட்ச் தான். எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பொருந்தும். எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நீங்க வந்து ஃபீஸ் கட்ட போறீங்க. அதாவது குரூப் 2, குரூப் 2A பிரிலிம்ஸ், குரூப் 4 பிரிலிம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்களே தவிர்த்து இது வந்து என்ன சொல்ல ஒரு குறிப்பிட்ட பேட்ச் அப்படிலாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 3000 இருக்கும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சில தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஸ்கெடியூலோட வர்றேன். ஸ்கெடியூல நம்ம வந்து ஃபுல் டீடைல் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்த இந்த டீடைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரைட்டா, இன்னைக்கு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள், இந்த தகவல் ஆணையம் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 20 வருஷம் ஆயிருக்கு. ஸோ பாலிட்டி பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ரைட்டா, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.